Hello viewers, welcome to iTASTE. So after a long time வந்து இங்கே நம்ம திருவி கரூரில் வீடியோ எடுக்கிறோம். இப்போ வந்து தங்கம் மண்பானை சமையலில் இருக்கோம். இது பார்த்திங்கன்னா கரூர் டு திண்டுக்கல் போகிற ஹைவேஸ்லேயே இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இதே ரோட்டில் ரங்கவிலாஸ் மண்பானை சமையலில் எடுத்திருக்கோம். அப்புறம் சரவணன் மண்பானை சமையல் இருக்குது, முருகவிலாஸ் மண்பானை சமையல் இருக்குது. ஸோ ஃப்ரம் கரூர் டு நீங்கள் வேடச்சந்தூர் போகிறதுக்குள்ளேயே ஒரு 4-5 மண்பானைகள் சமையல் இருக்குது. நீங்கள் ஒன்றை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட அடுத்த இதில் வந்து நீங்கள் லெஃப்ட் சைட் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு 4-5 மண்பானை சமையல் ஹோட்டல்ஸ் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணலாம். தங்கம் இப்போ நான் நீங்கள் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வாங்க போய் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நான் டேஸ்ட்லாம் எப்படின்னு சொல்கிறேன். அண்டு தங்கம் மண்பானை சமையல் கூகுள் மேப் லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. என் பேர் அமுதா. நாங்கள் தங்கம் மண்பானை சமையல்னு வச்சுருக்கோம் சீத்தப்பட்டி காலனியில். காலையில் வந்து நாங்கள் தோசை, இட்லி, பொங்கல், பூரி எல்லாம் கொடுப்போம். தோசைக்கு கேட்டாங்கன்னா நாங்கள் இட்லிக்கு கிரேவி மாதிரி நாட்டுக்கோழி கிரேவி, மட்டன் கிரேவி, குடல் கிரேவி அது மாதிரி கிரேவி பண்ணி கொடுப்போம். ஆமாம், கிரேவி மட்டும்தான் இருக்கும். குடல், ஆமாம், குடலோட கிரேவி கொடுப்போம். அது மாதிரி கேட்டாங்கன்னா கஸ்டமர்ஸ் விருப்பப்பட்டாங்கன்னா. அது இல்லாமல் நாங்கள் சட்னி, வெஜ்ஜில் இருந்து சட்னி, தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார் எல்லாமே இருக்கும். எல்லாமே பண்ணி தருவோம். லஞ்சில் வந்து மண்பானை சமையலில் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு, மீன் குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாமே இருக்கும். மட்டன் பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி எல்லாமே லஞ்சில் செஞ்சு தருவோம். குடல் ஃப்ரை, மீன் ஃப்ரை, நாட்டுக்கோழி வறுவல், நாட்டுக்கோழி உப்புக்கறி எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுப்போம். மறுபடியும் கஸ்டமர்ஸ் விருப்பப்பட்டு ஏதாவது வெரைட்டிஸ் கேட்டாங்கன்னா அதையும் நாங்கள் செஞ்சு தருவோம். நிறையா ஐட்டம்ஸ் இருக்குது. நாட்டு நல்லாம்பட்டி, பச்சை மிளகா கறி, ஆசாரி வறுவல் அதெல்லாம் கஸ்டமர்ஸ் வந்து கேட்டாங்கன்னா இவ்வளோ பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அதையும் நாங்கள் ரெடி பண்ணி தருவோம். அந்த மாதிரி நைட்டுக்கு வந்து பரோட்டா, சப்பாத்தி, தோசை, இட்லி அது மாதிரி இருக்குது. நைட்டுக்கும் இருக்கும். நைட்டுக்கு வந்து சிக்கன் கிரேவி குருமா செய்வோம் பரோட்டாவுக்கு. அது நல்லாயிருக்கும், நல்லா ஸ்பைஸியாக நல்லாயிருக்குன்னு போயிட்டுருக்கு. என்ன சட்னிங்க? என்ன சட்னிக்கா? இது தேங்காயில் புளி சட்னின்னு சொல்லுவோம். தேங்காயில் புளி சட்னி இதெல்லாம் போட்டு செய்யணும். கிராமத்தில் வந்து அம்மியில் செய்வாங்களா இருக்கும். அம்மியில் வச்சு செஞ்சுருக்கீங்க? ஆமாம். போதுங்க. ஆமாம், வாங்கிட்டேன். என்னக்கா அது? மட்டன் வறுவல். சரிக்கா. இது நாட்டுக்கோழி உப்புக்கறி. உப்புக்கறி. ஸோ இப்போ நம்மக்கிட்ட மட்டன் வறுவல் இருக்குது, ஃபிஷ் ஃப்ரை, பாறை ஃபிஷ் ஃப்ரை இருக்குது. இது வந்து நாட்டுக்கோழி உப்புக்கறி. இது வந்து குடல் அப்படியே ஃப்ரை பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. பார்க்குறதுக்கே நல்லா டெம்ப்டிங்காக இருக்குது. ஸோ மட்டன்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். இது மட்டன் குழம்புங்க. இது நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு. ஓகே. இது பச்சை புளி ரசம். மட்டன் வறுவல். ஸோ குழம்பெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த வறுவலை மட்டும் ரைஸில் பிசைஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். மட்டன் வந்து நல்லா இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா காரமாக நல்லா செஞ்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மேபி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். பட் இட் இஸ் குட். ஒரு நல்ல ஒரு மட்டன். கேன் பி இம்ப்ரூவ்டு. இது நாட்டுக்கோழி உப்புக்கறி.
நாட்டுக்கோழி உப்பு கறி தேவ் டன் ஜஸ்டிஸ் டு த நேம். நல்லா இருக்குது. நல்லா அந்த உப்பு கறி அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அந்த மீட்டில். திஸ் இஸ் வெரி குட். அந்த காரம், அந்த புளிப்பு, அந்த உப்பு எல்லாம் பேலன்ஸ் எல்லாம் பர்ஃபெக்ட். குடல் ஃப்ரை, ஸோ இப்போ தான் எடுத்து ஃப்ரை பண்ணியிருப்பாங்க போல். நல்ல சூடாக இருக்குது. குடல் ஃப்ரையும் அமேசிங். நல்லா இருக்குது. நல்ல ஒரு குடல் ஃப்ரை. அது இந்த ரைஸுக்கு இந்த காம்பினேஷன் குடல் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. குடல் சூப்பராக இருக்குது. இது அந்த பாறை ஃபிஷ். இது வந்து தவா ஃப்ரை இல்லாமல் நல்லா ஃபுல்லாக டீப் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. மசாலாஸ், கிரேட் மசாலாஸ். டேஸ்ட் வைஸ் குட். அப்படியே அந்த லெமனை புழிஞ்சு விட்டு சாப்பிட்டு பார்த்தா எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபிஷ் ஃப்ரையும் அமேசிங்காக இருக்குது. ஸோ இது நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு. ஒரு நார்மல் நாட்டுக்கோழி குழம்பு, நத்திங் ஸ்பெஷல் டு சே. இட் இஸ் ஓகே. மட்டன் குழம்பு இட் இஸ் பெட்டர். இந்த நாட்டுக்கோழி குழம்போட மட்டன் குழம்பு பெட்டராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. அது இந்த ரைஸோட ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன். குட். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நான் டேஸ்ட் பார்த்துட்டேன். ஸோ எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். சாப்பாடு வந்து 100 ரூபாங்க. மறுபடியும் நாட்டுக்கோழி வறுவல், நாட்டுக்கோழி உப்பு கறி, மட்டன் வறுவல், இது எல்லாமே ஒரே 200 ரூபா ஒரே ரேட்டு. மீன் வறுவல் வந்து 100 ருபீஸு. மத்தியானம் வந்து இந்த வெரைட்டிஸ் தான் போடும். பிரியாணி வந்து 200 ரூபா. ஒரு ஃபேண்டாஸ்டிக் மீல். அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி வந்து பிரியாணி இல்லை இங்கே. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் இங்கே பிரியாணி போடுவாங்களாம்மா. மட்டன் பிரியாணி எஸ்பெஷல் இருக்கிறது. இன்றைக்கி பிரியாணி இல்லை. ஸோ நாங்கள் சாப்பிட்டது மீல் சாப்பிட்டோம். வேரியஸ் நான்வெஜ் ஐட்டம்லாம் சாப்பிட்டேன். எனக்கு பிடிச்சது வந்து உப்பு கறி, நாட்டுக்கோழி உப்பு கறி ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக இருந்துச்சு. மட்டன் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அங்கே. மற்றபடி குழம்புலேருந்து குடல் ஃப்ரையும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ குட், திருப்தியாக ஒரு நல்ல மீல். டெஃபினட்டாக நீங்கள் கரூர் டு திண்டுக்கல் போகிற ரூட்டில் தங்கம்மன் பனை சமையல் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு இடம். ரேட் வைஸ் எல்லாமே ரேட்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருப்பேன். ரேட்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணிப்பேன். ரேட்ஸ் ஆஸ் யூஷுவல் எல்லா இடத்துலையும் என்னென்ன ரேட்ஸோ அதே ரேட்ஸ் தான் இங்கேயும் ரேட்ஸ் இருக்குது. ஸோ குட் ஃபுட். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டேக் கேர். பாய் ஃப்ரம் iTASTE.